ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் சம் பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னென்னா கம்மா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பார்த்து நம்ம ஆன்சர்ஸ் போடணும். ஸோ பார்த்திங்கன்னா சி கிரேட்டர் தென் ஈக்குவல் ஜியா. ஸோ வந்து கன்க்ளூஷன் 1 பார்க்கலாம் வாங்க. சி இங்கே இருக்கா, ஜி இங்கே இருக்குது. ஸோ அப்போது கிட்டையில் கம்மா இருக்கிறதுனால ஒரு ஸ்டேட்மெண்ட் அரேஞ்ச் பண்ணிடலாம். சி கிரேட்டர் தென் ஈக்குவல் டி ஈக்குவல் இ ஓகேங்களா. ஸோ இங்கே இ இருக்குங்களா. ஸோ அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். கிரேட்டர் தென் ஹெச் ஈக்குவல் ஜி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி கிரேட்டர் தென் ஈக்குவல் ஜி. சி இங்கே இருக்கா. ஸோ இங்கேருந்து இங்கே வந்துட்டா சி ஈக்குவல் இயா. ஸோ மறுபடியும் இங்கே வந்தால் கிரேட்டர் தென் வந்துச்சு. மறுபடியும் இ இங்கே வருமா, ஜி இங்கே வருமா. ஸோ அப்போது ஃபாலோ வர்றது நமக்கு என்னன்னா சி கிரேட்டர் தென் ஜின்னு வருது. ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சி கிரேட்டர் தென் ஈக்குவல் ஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது வராது. ஓகேவா. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ பண்ணலாங்களா. ஸோ ஹெச் எஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் இங்கே இருக்கா, எஃப் இங்கே இருக்குது. ஸோ இது காமனாக என்ன இருக்குது, இ தான் இருக்குது காமனாக. அப்போது ஜி ஈக்குவல் ஹெச் lesser than E greater than F. ஓகேவா. ஸோ அப்போது H lesser than equal F. H இங்கே இருக்கா, F இங்கே இருக்கா, ஆப்போசிட் சிம்பிள். அப்போது இதுவும் வராது. ஸோ அப்போ ஆன்சர் ரெண்டுமே ஃபாலோ ஆகாது.